முக்கிய செய்திகள். இன்று பாபர் மசூதி இடிப்பு தினம். தீவிரவாதிகள் அச்சுறுத்தலால் நாடு முழுவதும் வரலாறு காணாத பாதுகாப்பு. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்கும் முடிவு நிறுத்தி வைப்பு. சுஷ்மா ஸ்வராஜிடம் பிரணாப் முகர்ஜி உறுதி. தீவிரமடையும் முல்லை பெரியாறு அணை விவகாரம். தமிழக ஐயப்ப பக்தர்கள் மீது தாக்குதல். கேரள எல்லையில் பதற்றம். நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றி. ஆந்திர காங்கிரஸ் அரசின் தலை தப்பியது. வணக்கம். விரிவான செய்திகள். இன்று பாபர் மசூதி இடிப்பு தினம் அனுசரிக்கப்படுவதால் நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 12,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அயோத்தியில் உள்ள பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினமான இன்று தீவிரவாதிகள் நாச வேலைகளில் ஈடுபடக்கூடும் என்ற தகவல் வெளியானதை அடுத்து நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டது. பாபர் மசூதி இடிப்பு நாளன்று ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் குண்டு வெடிப்புகளை நடத்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக மத்திய உளவு பிரிவு எச்சரித்துள்ளது. இதனால் நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களிலும் மக்கள் கூடும் இடங்களிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பயணிகளின் உடைமைகள் மற்றும் ரயிலில் அனுப்பப்படும் பார்சல்கள் அனைத்தும் பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. ஓடும் ரயில்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ரயில் நிலையத்தின் உள்ளேயும் வெளியேயும் ஆயுதம் ஏந்திய போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். சென்னை மத்திய சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தில் சுமார் 300 காவலர்கள், ஜிஆர்பி, ஆர்பிஎஃப் எல்லாம் சேர்த்து 300 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தியிருக்கோம். எல்லாருமே ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வர்ற பேசஞ்சருடைய லக்கேஜஸ் ஸ்கேனர்லையும் மேனுவலாகவும் செக் பண்ணி அலோவ் பண்ணுறோம். உள்ள ஏதாவது வெடிபொருள்கள், தடை செய்யப்பட்ட பொருளாக இருக்கான்னு தீவிரமாக கண்காணிச்ச பிறகு தான் லக்கேஜஸ் அலோவ் பண்ணுறோம். பயணிகள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக வந்துட்டாங்கன்னா இந்த செக் பண்ணிட்டு உள்ளே போகிறது, ஃப்ரீயாக போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 ஹவர் முன்னாடி வந்தாங்கன்னா எங்களுக்கும் சௌரியமாக இருக்கும், அவங்களுக்கும் சௌரியமாக இருக்கும். விமான நிலையத்திலும் பாதுகாப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கோயம்பேடு பேருந்து நிலையம், பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள், வழிபாட்டு தலங்கள் ஆகிய இடங்களிலும் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 1,00,000 போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பல இடங்களில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை அதிகரிக்கும் முடிவை நிறுத்தி வைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜிடம் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற முடியாமல் காங்கிரஸ் கூட்டணி அரசு தவித்து வருகிறது. தொடர்ந்து முடங்கி வரும் நாடாளுமன்றத்தை அமளி இல்லாமல் நடத்தும் முயற்சியாக மத்திய நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜை நேற்று சந்தித்து பேசினார். கடந்த 21ஆம் தேதி துவங்கிய குளிர்கால கூட்டம் ஒருநாள் கூட முழுமையாக நடைபெறவில்லை. காங்கிரஸ் அரசில் அங்கம் வகிக்கும் திமுக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளும் எதிர்த்து வருகிறது. தொடர்ந்து பிரணாப் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்ற போதும் அதிலும் உடன்பாடு ஏற்படாததால் எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜை அழைத்து பேசினார். அப்போது நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த அனுமதிக்குமாறும், அந்நிய முதலீடு திட்ட விவகாரத்தில் கருத்தொற்றுமை ஏற்படும் வரை அதனை தள்ளி போடுவது என்று அரசு முடிவு எடுக்கும் என்றும் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ், சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு விவகாரத்தை தாங்கள் தள்ளி வைக்க வலியுறுத்தவில்லை, முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் என்றார். இதனால் அரசு இந்த திட்டத்தை நிறுத்தி வைக்கும் என டெல்லி வட்டாரம் தெரிவிக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர்களில் ஒருவரான சீதாராம் யெச்சூரியையும் பிரணாப் முகர்ஜி அழைத்து பேசியுள்ளார். நாளை புதன்கிழமைக்குள் மத்திய அமைச்சரவை கூடி இதுகுறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரம் மேலும் சிக்கலாகிக் கொண்டே செல்கிறது. தமிழக கேரள எல்லையில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் நீண்ட தூரத்திற்கு பயணிகள் காத்திருக்கின்றனர். முல்லை பெரியாறு அணையில் விரிசல் ஏற்பட்டுள்ளது என்றும் அதை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட வேண்டும் என்று கேரள அரசு கூறி வருவதற்கு விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது.
மேலும் அணை தொடர்பாக கேரள அரசு தெரிவித்து வரும் தகவல்கள் குறித்து நேரடி ஆய்வு நடத்தவும் நிபுணர் குழுவுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி AS ஆனந்த் தலைமையிலான குழு முல்லை பெரியார் அணையில் பலமுறை நேரடி ஆய்வு நடத்தியுள்ளது. இந்த குழுவின் ஆய்வு அறிக்கை வரும் ஜனவரி மாதம் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளது. இதேபோல் கேரள அரசு கூறி வரும் புகாரின் உண்மைத்தன்மை குறித்து ஆராயவும் 2 பேர் கொண்ட உறுப்பினர் குழு விரைவில் ஆணையை ஆய்வு நடத்தும் என்று நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இதற்கிடையே கேரளாவில் பல பகுதிகளில் தமிழர்கள் திடீரென்று தாக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் பல பகுதிகளில் கேரள முதல்வர் உம்மன் சாண்டியின் உருவ பொம்மைகள் எரிக்கப்பட்டது. குறிப்பாக சபரிமலை செல்லும் பக்தர்கள் மீது கேரளாவில் தாக்குதல் நடத்தப்பட்டு வருவது கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. 2 மாநில எல்லையில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து இடுக்கி மாவட்டத்தில் நேற்று முதல் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆந்திர மாநில காங்கிரஸ் அரசு வெற்றி பெற்றது. ஆட்சிக்கு ஆதரவாக 160 உறுப்பினர்கள் வாக்களித்ததால் ஆந்திர அரசின் தலை தப்பியது. ஆந்திராவில் முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது. கிரண்குமார் ரெட்டி அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திர சட்டசபையில் தாக்கல் செய்தது. அதைத் தொடர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது ஓட்டெடுப்பு நடந்தது. முன்னதாக அதன் மீதான விவாதம் நேற்று ஆந்திர சட்டசபையில் காரசாரமாக நடைபெற்றது. மொத்தம் 295 உறுப்பினர்களை கொண்ட ஆந்திர சட்டசபையில் 7 இடங்கள் காலியாக உள்ளதால் 144 MLAக்களின் ஆதரவு இருந்தால் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற நிலை காங்கிரசுக்கு ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சிக்கு தற்போது 153 MLAக்கள் உள்ள நிலையில் அவர்களில் 40 MLAக்கள் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆதரவாளர்கள் என்பதால் காங்கிரஸ் கட்சியின் பலம் குறைந்தது. ஜெகனின் மீது அதிருப்தியில் உள்ள MLAக்களை பலரை காங்கிரஸ் விலைக்கு வாங்கியுள்ளதாகவும் தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியில் புதியதாக இணைந்துள்ள சிரஞ்சீவியிடமும் காங்கிரஸ் ஆதரவு கோரியது. இருப்பினும் சிரஞ்சீவி கட்சி MLAக்கள் சிலர் காங்கிரஸ் மீது அதிருப்தியில் இருப்பதால் நடைபெறவுள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பில் காங்கிரசிற்கு ஆதரவாக அவர்கள் வாக்களிப்பார்களா என்ற கேள்வி எழுந்தது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆந்திர காங்கிரஸ் அரசிற்கு ஆதரவாக 160 உறுப்பினர்கள் வாக்களித்ததால் ஆந்திர அரசின் தலை தப்பியது. அரசுக்கு எதிராக 122 வாக்குகள் பதிவானது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆதரவாளர்கள் அரசிற்கு எதிராக வாக்களித்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியா சீனா இடையே பாதுகாப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை வரும் 8ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் என்று சீனா அறிவித்துள்ளது. இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள எல்லை பிரச்சினை மற்றும் இதைத் தொடர்ந்து எல்லையில் குவிக்கப்பட்டுள்ள ராணுவம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக கடந்த மாத இறுதியில் இந்தியா சீனா இடையே பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருந்தது. இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச புத்த மாநாட்டில் புத்த மத துறவி தலாய் லாமா கலந்து கொள்ள இந்தியா அனுமதிக்க கூடாது என்று சீனா மிரட்டல் விடுத்திருந்தது. இதற்கு இந்தியா கடும் மறுப்பு தெரிவித்தது. கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் தலாய் லாமாவுடன் அந்த மாநில ஆளுநரும் கலந்து கொண்டதை அடுத்து ஆத்திரமடைந்த சீனா பாதுகாப்பு தொடர்பான பேச்சுவார்த்தையை ஒத்திவைத்தது. இந்நிலையில் வரும் 8ஆம் தேதி டெல்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடக்கும் என்று சீனா வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்தது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தை தங்கள் பிரதேசமாக மாற்றி மேப் வெளியிட்டுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான நாடுகளில் தனது படைகளை நிறுத்தி அச்சுறுத்தல் அளித்து வருவது போன்ற பல்வேறு விவகாரங்களில் இந்தியாவிற்கு எதிராக சீனா ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஊழல் விவகாரங்களால் உத்தரப்பிரதேச மாநிலத்தை கடுமையாக சீரழித்து விட்டதாக முதல்வர் மாயாவதி மீது பாஜக மூத்த தலைவர் உமா பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் தனது கட்சி தொண்டர்களுடன் பேரணி ஒன்றில் ஈடுபட்ட உமா பாரதியை போலீசார் தடை செய்தனர். அம்பேத்கர் சிலைக்கு மாலையிடச் சென்ற தமது தொண்டர்களை போலீஸ் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியதாக குற்றம் சாட்டிய உமா பாரதி, முதல்வர் மாயாவதியும் அவரது சகோதரர் ஆனந்த்குமார் ஆகியோர் உத்தரப்பிரதேச மாநிலத்தை ஊழல் மற்றும் லஞ்சம் நிறைந்த மாநிலமாக மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் லஞ்சம் மற்றும் ஊழல் மூலம் பெறப்பட்ட பணத்தை கொண்டு 26 தனியார் நிறுவனங்களை முதல்வர் மாயாவதியின் சகோதரர் நடத்தி வருவதாகவும் இதன் மீது உடனடி நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்றும் உமா பாரதி அப்போது வலியுறுத்தினார். பால் விலை, பேருந்து கட்டண உயர்வை எதிர்த்து மாநிலம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போராட்டம். போலீசார் தடியடி, ஆயிரக்கணக்கானோர் கைது.
இயற்கை வளங்களை அழிக்கும் கேரள கல்குவாரிகள், கன்னியாகுமரியில் சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.